வெற்றிக்கான பாதை, இது உங்களுக்கான பாதை. இன்றைய செய்தி, நாளைய வரலாறு. மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டிஸ்க்ளைமர்: இந்த சேனலில் தெரிவிக்கக்கூடிய ஒவ்வொரு கருத்துக்களுமே என்னுடைய தனிப்பட்ட கருத்துக்களை எஜுகேஷனல் பர்பஸுக்காக மட்டும்தான் இந்த வீடியோவை நான் மேக் பண்ணியிருக்கேன். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்? குட் ஈவினிங் டீம் மெம்பர்ஸ். ஸோ இன்றைக்கான அப்டேஷன் 2 விஷயம். ஃபர்ஸ்ட் என்னென்னா, இந்த ஆஃபீஸ் மொபைல் நம்பர் 6161, இந்த நம்பர் யாருடைய ப்ரொஃபைலெல்லாம் இருந்துச்சோ அவங்க எல்லாம் இப்போ அந்த மொபைல் நம்பரை சேஞ்ச் பண்ணிக்கலாம். உங்கள் அக்கௌண்ட் லாகின் பண்ணுங்கள், அந்த மொபைல் நம்பரை சேஞ்ச் பண்ணிக்க முடியும். உங்கள் ப்ரொஃபைலை நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ 6161 மொபைல் நம்பர் யாருடைய ப்ரொஃபைலெல்லாம் இருந்துச்சோ, இது யாருக்குன்னா ஓல்டு மெம்பர்ஸ்க்கு மட்டும்தான் அது இருந்திருக்கும். ஸோ அந்த பிரச்சனை இருக்கிறவங்க கிளியர் பண்ணியாச்சு இன்றைக்கி. ஸோ நீங்கள் உங்கள் மொபைல் நம்பரை சேஞ்ச் பண்ணிக்கங்க. நம்பர் 1. நம்பர் 2 என்னென்னா, இப்போ 2 பேட்ச் பேமெண்ட் போயிருக்கு, ரீஃபண்டபிள். ஸோ இந்த 2 பேட்ச் பேமெண்ட் போனவங்களுடைய ஸ்டாஃப் ஐடி அங்கே நம்ம பப்ளிஷ் பண்ணியிருக்கோம். என்னுடைய ஸ்டாஃப் ஐடி இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க, ஆனால் எனக்கு பேமெண்ட் ரிசீவ் ஆகலை. அப்படி இந்த கம்ப்ளைண்ட் இருக்கிறவங்க, ஓகே, sbo.tvm@gmail.com இந்த மெயில் ஐடிக்கு அதை தெரியப்படுத்துங்க. உங்கள் நேம், உங்கள் ஸ்டாஃப் ஐடி அதில் மென்ஷன் ஆகிருக்கணும் அந்த மெயிலில். கூடவே உங்களுடைய பேங்க் ஸ்டேட்மெண்ட், எந்த அக்கௌண்ட் நம்பர் உங்கள் ப்ரொஃபைலில் கொடுத்துருந்தீங்களோ அந்த அக்கௌண்ட் நம்பருக்கான பேங்க் ஸ்டேட்மெண்ட் இருக்கணும். இல்லை பேங்க் பாஸ்புக் பிரிண்ட் எடுத்தது இருக்கணும். ஓகே. ஸோ இந்த 2 இன்ஃபர்மேஷனில் எனி ஒன் இன்ஃபர்மேஷன் நீங்கள் அட்டாச் பண்ணி, ஸோ ரீஃபண்டபிள் பேமெண்ட் எனக்கு ரிசீவ் ஆகலை அப்படிங்கிறத அந்த மெயில் ஐடிக்கு நீங்கள் தெரியப்படுத்துங்க. அதையும் செக் பண்ணி பார்த்து ஏதாவது ரிட்டன் வந்திருக்கா, அக்கௌண்ட் நம்பரை என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்களா என்னென்னு பார்த்துட்டு அதை அடுத்த பேட்சில் உங்களுக்கு அதை போடுவாங்க. அதுக்குண்டான ரெஸ்பான்ஸும் எஸ்பிஐ சைட்லேருந்து ரிசீவ் ஆகும். ஓகே. ஸோ இது செகண்ட். ஃபஸ்ட்டு விஷயம், 6161 நம்பர் எடிட் பண்ணிக்கலாம் நீங்கள் இருக்கிறவங்க. 2வது, யாருக்காச்சும் இப்போ நம்ம அந்த 2 பேட்சில் பேமெண்ட் போட்டவங்களுக்கு யாராச்சும் போகலை அப்படின்னா அவங்க தெரியப்படுத்துங்க ஆஃபீஸ்க்கு, sbo.tvm@gmail.comக்கு. உங்களுக்கு அதுக்குண்டான சொல்யூஷன் கிடைக்கும். அனுப்பும்போது உங்கள் நேம், ஸ்டாஃப் ஐடி வித்து எந்த பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில் ப்ரொஃபைல் ஆட் பண்ணி வச்சுருந்தீங்களோ அந்த பேங்க் அக்கௌண்ட்டுக்கான ஸ்டேட்மெண்ட் ஆர் பாஸ்புக் பிரிண்ட் அப்லோட் பண்ணணும். கிளியராக சொல்லிடலாம் இது 2ம். ஸோ 3வது விஷயம், இன்றைக்கி 3rd பேட்ச் ஏதாவது ரிலீஸ் பண்ணாங்கன்னு பார்த்தா இல்லை. ஏன்னா அதுக்கப்புறம் அந்த அக்ரிமெண்ட் சைன் ஆகி வந்திருக்கிறது ஒரு 21 பேர் தான். ஸோ அட்லீஸ்ட் ஒரு 100 மெம்பர்ஸ் ஆச்சு இருந்தால் தான் பல்க் பேமெண்ட்டுக்கு செட் ஆகும். ஸோ அதனால் பார்ப்போம், நாளைக்கும் சேர்ந்து மொத்தமாக அதை, அதாவது இன்றைக்கும் சேர்ந்து சாட்டர்டேவும் சேர்ந்து எத்தனை பேர் வருதுன்னு பார்த்து அனுப்புவோம். ஸோ இன்றைக்கி நெக்ஸ்ட் பேட்சுக்கான அக்ரிமெண்ட் ரிசீவ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அவங்களாம் பிரிண்ட் அவுட் எடுத்து சைன் பண்ணி அனுப்புங்க. ஸோ கிளாரிஃபிகேஷன்ஸ் எல்லாம் ஆல்ரெடி கொடுத்தாச்சு. 18% டிடக்ட் ஆகும், கம்பல்சரி 18% டிடக்ட் ஆகும். ஏன்னா நாங்கள் எந்த ஒரு சார்ஜஸ்லாம் பிடிக்கல. நீங்கள் பே பண்ணீங்க இல்லையா க்ளவுட் ஸ்டோரேஜுக்கு, அதுக்கு 18% ஜிஎஸ்டி கவர்மெண்ட்டுக்கு நம்ம கட்டியிருக்கோம். சரிங்களா? இன்க்ளூடு ஜிஎஸ்டியோடு சேர்த்து தான் நீங்கள் அந்த 6500 அப்படிங்கிறது. ஓகே. ஸோ அந்த ஜிஎஸ்டி பிடித்தம் போக தான் உங்களுக்கு ரிட்டர்ன் பேலன்ஸ் அமௌண்ட் வருதே தவிர எஸ்பிஐ சைட்லேருந்து வேறு எந்த ஒரு சார்ஜஸும் பிடிக்கல. ஒரு சிலர் மெயில் போடுறீங்க, நீங்கள் ஏன் எக்ஸ்ட்ரா பிடிக்கிறீங்க, எங்கள் காசை நீங்கள் அப்படியே கொடுங்க. நம்ம போட்டு எடுக்கிறதுக்கு கவர்மெண்ட்டு சும்மா விளையாடிக்கிட்டு இருக்காது. ஓகே. கவர்மெண்ட்டுக்கு நம்ம கணக்கு கொடுக்கணும். ஒவ்வொரு பேமெண்ட்டுக்கும் ஒரு அக்கௌண்ட்டுக்கு வருது, ஏன் வருது, எதுக்கு வருது, எல்லாம் ப்ராப்பராக கவர்மெண்ட்டுக்கு கணக்கு காமிக்கணும். நீங்கள் போட்டுருவீங்க, நான் மறுபடியும் திருப்பி கொடுத்துட்டு உட்காந்துனாங்கன்னா அது செட் ஆகாது. ஓகே. அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. அந்த 18% எஸ்பிஐ சைட்லேருந்து ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால தான் 18% உங்களுடைய பேமெண்ட்டுக்கு பிடிப்பாங்க. ப்ளஸ் உங்களுக்கு வரக்கூடிய அந்த ஒர்க்கிங் பேமெண்ட்லேருந்தும் டிடக்ஷன் 20% இல்லாமல் 18% மட்டும் பிடிக்கிறாங்க. ஓகே. அதையும் தெரிஞ்சுங்க. 20% டிடக்ஷன் ஆகணும். ஸோ ஆனால் உங்களுக்கு 18% மட்டும்தான் பிடிக்கிறாங்க. ஸோ அதையும் தெரிஞ்சுங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே. உங்கள் பேரில் அதே மாதிரி டிடிஎஸும் பே பண்ணுவாங்க. எல்லாமே இன்ஃபர்மேஷன் கொடுக்குறோம். எப்படி நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறதில்ல, அதை ஃபாலோ பண்ண போகிறதும் இல்லை. பட் நாங்கள் எங்களுடைய வேலையை கவர்மெண்ட் ரூல்ஸ் படி என்ன ஃபாலோ பண்ணணுமோ அது எல்லாமே ஃபாலோ பண்ணுவோம். ஓகே. ரைட். வேறு என்ன அப்டேஷன்? அது இம்பார்ட்டன்ட் இல்லை. இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளமாக நம்ம ஆல்ரெடி நிறைய லிஸ்ட் எடுத்து வச்சுருக்கோம்.
ஒன் பை ஒன்னாக சரி பண்ணிக்கிட்டே வரலாம். லாஸ்ட் டைம் அந்த பாஸ்வேர்டு மிஸ்ஸிங் ப்ராப்ளம் க்ளியர் பண்ணோம். இப்போ ரீஃபண்டபிள் போட்டுட்ருக்கோம். அடுத்தது இன்றைக்கி அந்த 6161 நம்பருக்கான இஷ்யூஸ் கொடுத்துருக்கோம். அடுத்தது இந்த மெயில் ஐடி சேஞ்ச் பண்ணணும்னு கேட்டிருக்காங்க இல்லையா, அவங்களுக்கான சொல்யூஷன் கொடுக்கலாம். எல்லாமே கொடுக்கலாம் ஒன் பை ஒன். அடுத்தடுத்து அப்டேஷன் வந்துக்கிட்டே இருக்கும். கண்டினியூவாக நோட்டீஸ் போர்டை ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.